பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். முருகப்பெருமானின் புகழ் உலகமெல்லாம் பரவட்டும். முருகனின் திருவருள் ஒவ்வொரு பக்தருக்கும் கிடைக்கட்டும். பக்தர்களை நாம இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும், நீங்க வேற எந்த வீடியோவையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அளவிற்கு A to Z எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நேரத்தை கடத்தாம நேரடியா பதிவுக்குள்ள வரேன். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை முதல்ல பார்த்துடலாம். அதற்கப்புறமா நாள், கிழமை, என்னென்ன விரதங்கள் இருக்கிறது, எந்த விரதத்தை எப்படி இருக்கணும், விரதத்தை எப்படி 3 பகுதியா பிரிச்சு இருக்கிறது, முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதலை எப்படி வைக்கணும், வரத்தை எப்படி கேட்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே பதிவுல பார்க்க போறோம். முழுசா பாருங்க. விரதம் அப்படிங்கிறது ஒரு வகையான யோக நிலை தாங்க. இந்த யோக நிலையில நாம எது கேட்டாலும் கடவுள் கிட்ட இருந்து நமக்கு அது நேரடியா கிடைக்கும். அந்த வகையில மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்குங்க. 2வது வேலை கிடைக்கும். பிரிஞ்ச உறவினர்கள் ஒன்று சேருவீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு